ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய ஆன்மீக சிந்தனையில் வள்ளுவர் வழி ஒரு நற்செய்தியை பார்க்கலாம். பகை பாவம் அச்சம் பழியென நான்கும் இக வாவாம் இல்லிறப்பான் கண். இதற்கு வள்ளுவர் என்ன சொல்கின்றார் என்றால், மற்றவருடைய மனைவியை விரும்பும் பட்சத்தில் அவனுக்கு வஞ்சக எண்ணங்கள் தோன்றும். பகை பாவம் பயம் பழி இந்த நான்குமே ஒன்றாக அவனிடம் வந்து தீராத வியாதி போல சேரும்ன்றது வள்ளுவருடைய வாக்கு. இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பிரச்சனை வந்து இந்த வஞ்சகன் அப்படின்னு சொல்கிறதான். துரோகி விரோதி எதிரி பகையாளி இவங்களெல்லாம் கூட சமாளிக்கலாம். ஆனால் இந்த வஞ்சகம் அப்படின்றத யாராலையுமே சமாளிக்க முடியாது. ஏன்னா இந்த வஞ்சகம்ன்றது எதிரில் இருந்து வரக்கூடியது கிடையவே கிடையாது. நம்மளுடைய மனதுக்குள்ளேயே ஏற்படுகின்ற ஒரு தீய புத்தி தான் இந்த வஞ்சக எண்ணம்ன்றது. எதிரானா கத்தியத்துன்னு வருவான், துரோகினா துரோகம் பண்ணுவான், பகையாளினா குழி தோண்டுவான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கேரக்டர் உண்டு. ஆனால் இந்த வஞ்சகம் என்றதுக்கு ஒரு நிரூபணங்கள் கிடையாது. நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு ஆசையை ஒரு பேராசையை நிறைவேற்றி கொள்வதற்காக எடுக்கின்ற தீய முயற்சிக்கு பெயர்தான் இந்த வஞ்சக எண்ணம். மற்றவருடைய மனைவி மேலே ஆசைப்படும் போது முதல்ல என்ன ஏற்படுகிறதுனா, வள்ளுவர் சொல்கிற மாதிரி வஞ்சக எண்ணங்கள் ஏற்படுது. இந்த வஞ்சக எண்ணங்கள் ஏற்பட்டவனையே அவன் என்ன பண்ணுறான், பாவம் செய்யறதுக்கு துணிகிறான். பாவம்னா மற்றவருடைய மனைவியை அபகரிக்க நினைக்கிறதே மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்திற்கு அடுத்தபடியாக பகை ஏற்படுது. பகைனா இப்போ அந்த பெண்ணை அடைய முற்படும் போது அவருடைய தாயாரோ தகப்பனாரோ மாமனோ மச்சானோ நண்பர்களோ அதற்கு இடையூறாக இருக்கும் பட்சத்தில், நல்ல நண்பர்களாக இதுவரை பழகியிருந்தாலும் இந்த வஞ்சக எண்ணம் வந்தவுடனே பாவம் நம்மளை தொட்டி கொண்ட உடனேயே பகை எண்ணம் வந்துடுது. நம்மளுக்கு இவன்லாம் இடைஞ்சலாக இருக்கிறானேன்னு சொல்லிட்டு அந்த பகை எண்ணம் அப்படியே விஸ்தீரணமாக மாறுகிறது. அடுத்த ஸ்டெப்பாக பயம் ஏற்படுது. ஏன்னா நாம் சமுதாயத்தில் பெரிய அங்கீகாரத்தில் இருக்கிறோம், பெரிய பதவியில் இருக்கிறோம், பல கோடி மக்கள் நம்மளை பார்த்து பாராட்டக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கிறோம். நாம் மற்றவருடைய மனைவியை மனதால் நினைக்கிறது ஒரு பய உணர்ச்சி. யாராவது போட்டு கொடுத்துடுவாங்களோ, பத்திரிகைக்காரர்கள் பார்த்துடுவாங்களோ, மீடியாக்காரர்கள் பார்த்துடுவாங்களோ, ஆனால் நம்மளை பதவிக்கோ அதிகாரத்துக்கோ பெரிய இழப்பீடுகள் ஏற்படுமோன்னு தேவையில்லாத ஒரு பயம் நம்மளுக்குள்ளேயே ஏற்பட்டுடும். சரி, இந்த பயம் ஏற்பட்டால் கூட இந்த வஞ்சக எண்ணம் வந்து மற்றவருடைய மனைவியை அபகரித்திற்காக ஒரு தூண்டுகோலாக இருக்கும் பொழுது கொலை செய்யறதுக்கு கூட அஞ்சவே மாட்டாங்க. அந்த பெண்மணியை அடைவதற்காக அவனுடைய கணவனோ வேறு யாராவது இடைஞ்சலாக இருந்தால் அவர்களை கொலை செய்துவிட்டு கூட அந்த மனைவியை அடைவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. இதனால் அவருக்கு தீராத பழி ஏற்படும். அந்த பழி வந்து எப்படி ஏற்படும்னா, அவருக்கு மட்டும் இல்லை, அவருடைய வம்சத்தார் தலைமுறையாக இந்த பழியானது போகவே போகாது. இவர் பாட்டி கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டார்னு வச்சுக்கோங்க. பிறகு அவனுடைய பசங்க பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க, நல்ல படிப்பாளிகள் அறிவாளிகள் திறமசாலிகளாக இருப்பாங்க, கோடியாக லாபம் சம்பாதிக்கிறவங்களாம் இருப்பாங்க, பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்படிலாம் கூட வருவாங்க. இருந்தாலும் மக்கள் என்ன சொல்லுவாங்க, இவங்க அப்பன் ஒரு பொம்பளை பொறுக்கி மற்றவருடைய மனைவியை அடைய விரும்பி ஒரு கொலை செய்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொலை ஒன்று இவர் பண்ணுவார், இல்லைன்னா இவனை மற்றவங்க யாராவது போட்டு தள்ளிடுவாங்க. ரெண்டு வகையிலையுமே அந்த குடும்பத்திற்கு பழி நிச்சயமாக ஏற்படும். இதை வள்ளுவர் வந்து ரொம்ப ஆணித்தரமாக கண்டிக்கிறார். முதல்ல வஞ்சக எண்ணங்கள் ஏற்படும். வஞ்சக எண்ணத்தால் பாவம் வரும், பாவத்தால் பயம் வரும், பயத்தால் பழி வரும். இந்த பழி வம்சமாக தொடரும். இந்த தீவினைகள் எல்லாமே தொடராமல் இருக்க வேண்டுமென்றால்
மற்றவருடைய மனைவி மேலே நிச்சயமாக ஆசைப்படக்கூடாது அப்படின்றத ரொம்ப ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லி கண்டிக்கின்றார். இந்த 4 அழிவுகளுமே இவருக்கு மட்டும் ஏற்படுகிற பாதிப்பு இல்லை, இவரை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கு கூட ஏற்படும்ன்றது அடுத்த கருத்தாகவும் நாம் எடுத்துக்கணும். ஏன்னா அவர் நம்மளுடைய நெருங்கிய நண்பராக இருக்கிற பட்சத்தில் அவர் தவறு செய்து சிறைக்கு போகும்போது மற்ற நண்பர்கள்லாம் இவ்வளோ வருஷமாக கூட பழகினியே ஒரு அறிவுரை சொல்லக்கூடாதா அப்படிலாம் நம்மளை கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்ததாக பிறன்மனை நோக்குதல்ன்றது பெரும்பாலும் நண்பருடைய மனைவி மேலே தான் ஏற்படுதுன்றது சில ஆராய்ச்சிகளுடைய உண்மையாக இருக்கிறதால நல்ல நட்புகளெல்லாம் கூட இன்றைய காலகட்டங்களில் சின்ன பின்னமாக மாறிவிடுகிறது. குறிப்பாக அதிக அளவில் படித்தவங்க, பெரிய பெரிய கம்பெனி நிர்வாகத்தில் இருக்கிற பெரிய தலைகள்னு சொல்கிறோமே, அவங்க தான் இத்தகைய செயல்களில் பெரும்பாலும் ஈடுபடுறாங்கன்றது மற்றொரு ஆய்வும் சொல்லுகிறது. ஏன்னா அவங்க வேலை செய்கிற இடத்துல அந்த பெண்மணியும் இவரும் நெருங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், இரவு பகல் பார்க்காமல் ஒரு ஒர்க்கு, ஒரு ஜாப் ஒர்க்கோ, ஒரு அவுட் சோர்ஸஸோ ஏதாவது எடுத்து பண்ணக்கூடிய சூழ்நிலையில் நெருக்கங்கள் அதிகமாகும்போது இந்த வஞ்சக எண்ணங்கள் அதிகமாகுது. ஆனால் அந்த பெண்மணி இவருடைய நெருங்கிய நண்பருடைய மனைவியாகவும் இவரே வேலைக்கு வச்ச பெண்மணியாகவும் கூட இருக்கலாம். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த அல்பத்தனமான ஆசையால் பெரிய பெரிய விபரீதங்கள்லாம் இன்றைக்கி ஏட்டு செய்தியில் நாம் தினசரி படிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. ராவணன் கதை உங்களுக்கு தெரியும். ராவணன் போல ஒரு பெரிய வீரன் உலகத்தில் கிடையவே கிடையாது. ஆனால் அவன் நவகிரகங்களையே படிக்கட்டாக வச்சு அது மேலே ஏறி சிம்மாசனத்தில் உட்கார்ந்தவன், இந்திரனை ஜெயித்தவன், பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்களெல்லாம் ஆசை பெற்ற மிகப்பெரிய அழிவே இல்லாதவன். இப்பேற்பட்டவனுக்கு எப்படி அழிவு ஏற்பட்டதுன்னா, ராமனுடைய மனைவி அடுத்தனுடைய மனைவியை விரும்பினதால் இவனுக்கு ஏற்பட்ட இந்த அழிவுகள் அந்த அரக்கர் குலமே சுத்தமாக வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஆகவே வள்ளுவர் சொன்னது போல நாம் சுய கட்டுப்பாட்டுக்குள்ள பிறன் மனை நோக்காமல் வாழ்வோமாக, வாழ்க்கையில் பலவிதமான வளங்களை பெறுவோமாக. நன்றி, வணக்கம். ஆற்காடு ஜோதிடர் டாக்டர் ஆசேனா சோமசேகரன். சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. உன் கோலத்தை காணும் அடியவர்க்கெல்லாம் பொருளோடு புகழ் வருமே. வருவாய் விரைவாய் வருவாய், நிறைவாய் அருளே தருவாய். வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. காலந்தோறும் தர்மங்கள் வாழ எடுத்தாயே அவதாரமே. கல்கியாகவும் நீ இந்த நாளில் எடுப்பாயே அவதாரமே.
கருணாமூர்த்தி நீயே, காக்கும் தெய்வம் நீயே, வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா, திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. ஆதிமூலம் ஆனந்த ரூபம் கொண்டாய நாராயணனே, ஆதி அந்தம் ஏதுமில்லாமல் அருள் கூறும் பூரணனே, மலைமேல் வாழும் இறைவா, அலமேல் மங்கை நாதா, சங்குடு சக்கரம் கொண்டவா, மங்களம் தந்திட நின்றவா, திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. உன் கோலத்தை காணும் அடியவர்க்கெல்லாம் பொருளோடு புகழ் வருமே. வருவாய் விரைவாய் வருவாய், நிறைவாய் அருளே தருவாய், வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா, திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச, அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச, அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச, அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச, வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா, வேணுகான ராகதேவனே முரளீதரா, வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா, வேணுகான ராகதேவனே முரளீதரா, திருப்பதி ஏழுமலையில் எழில் மிகும் வெள்ளி நிலவில் பொழிந்திடும் கீதமழையில் மலர்ந்திடும் பாரிஜாத பூவில், அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச, அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேசா. ஏழு வண்ண மலைகளாழ்பவன் ஹரிவோம் நமவோம் கிரிதரா, ஏழாம் கடலாகி நின்றவன் ஸ்ரீஹரி நர்த்தன மாதவா.
ஏழு ஸ்வர கீதமானவன் ஸ்ருதியில் லயம் கேசவா நாதஸ்வர ஓசையானவன் மங்களம் தரும் நாயகா பிரம்மன் தந்த வேத கமலமே ஏந்தி கொண்டு வந்தவன் பாரதத்தில் கண்ணனானவன் இதை தந்த நாயகன் திருப்பதி தேவ சபையில் அருள்பதியான நிலையில் திருமலை ஞான வடிவில் கோவிந்தனாகி நின்ற தேவா அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேசா நீலவண்ண மேகநாதனை திருமலை எங்கும் தேடினே சங்கு சக்கர கருட வாகனம் வருவான் என்று ஏங்கினே கோவிந்த நாம கீதமே இரவும் பகலும் பாடினேன் காணுகின்ற காட்சிகள் எல்லாம் நந்த கோவிந்தனாகினான் சிறகொடிந்த பறவையாகினேன் கரம் கொடுத்து தாங்கினான் மனமகிழ்ந்த ஸ்ரீனிவாசனே வைகுண்டம் காட்டினான் கண்ணனாக காட்சி தந்தான் ரங்கநாதனாகி நின்றான் ராமனாக காட்சி தந்தான் கோவிந்த பாத பூஜை செய்தேன் அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா திருப்பதி ஏழுமலையில் எழில் மிகும் வெள்ளி நிலவில் பொழிந்திடும் கீதமழையில் மலர்ந்திடும் பாரிஜாத பூவில் அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேசா शंखचक्र गदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शंखचक्र गदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शंखचक्र गदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शंखचक्र गदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते
नमोऽस्तुते महालक्ष्मी नमोऽस्तुते महालक्ष्मी नमोऽस्तुते महालक्ष्मी नमोऽस्तुते महालक्ष्मी नमोऽस्तुते नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करि सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते महालक्ष्मी नमोऽस्तुते महालक्ष्मी नमोऽस्तुते महालक्ष्मी नमोऽस्तुते महालक्ष्मी नमोऽस्तुते नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करि सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते ஓம் எனும் பொருளே வேல் முருகா உயிரின் உயிரே வேல் முருகா ஓம் குருநாதா வேல் முருகா உணர்வே ஒளியே வேல் முருகா வேல் முருகா வடிவேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா திருமால் முருகா விண்ணோர் அரசே வேல் முருகா கன்னித்தமிழே வேல் முருகா கார்த்திகை ஒளியே வேல் முருகா அன்பின் பொழிவே வேல் முருகா அகில சுழலே வேல் முருகா வேல் முருகா வடிவேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா திருமால் முருகா விண்ணோர் அரசே வேல் முருகா சரவண பவனே வேல் முருகா ஷண்முக கனியே வேல் முருகா ஹரசிவ சுதனே வேல் முருகா ஐவேல் அரசே வேல் முருகா வேல் முருகா வடிவேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா திருமால் முருகா விண்ணோர் அரசே வேல் முருகா பன்னிரு கரனே வேல் முருகா பச்சை மயிலோய் வேல் முருகா தென்னவனே சுடர்வேல் முருகா திருப்போர் இறையே வேல் முருகா வேல் முருகா வடிவேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா திருமால் முருகா விண்ணோர் அரசே வேல் முருகா யோகானந்தனே வேல் முருகா யுவநாயகனே வேல் முருகா ஏகானந்தனே வேல் முருகா சிவதேசிகனே வேல் முருகா வேல் முருகா வடிவேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா திருமால் முருகா விண்ணோர் அரசே வேல் முருகா சுரபூபதியே வேல் முருகா சுந்தர ரூபா வேல் முருகா சிரகிரி வேலா வேல் முருகா செங்கோட்டரசே வேல் முருகா லக்ஷ்மி குபேரன் பூஜையை செய்தால் அருளை அடைந்திடலாம் அளவற்ற செல்வம் குறைவற்ற வாழ்வால் வறுமையை போக்கிடலாம் வியாழக்கிழமைகள் பூச நட்சத்திர தினம் பூஜைகள் தொடங்கிடலாம் பக்தருக்கருளும் லக்ஷ்மி குபேரன் அனுகிரகம் வேண்டி போற்றிடலாம் வாழை இலையின் மேல் அட்சதை பரப்பி யந்திரம் வைத்திடுவோம் சந்தனம் வைத்து குங்குமம் இட்டு புஷ்பங்கள் சாற்றிடுவோம் கிழக்கு முகமாக யந்திரம் வைத்து பூஜைகள் துவங்கிடுவோம் பக்தருக்கருளும் லக்ஷ்மி குபேரன் அனுகிரகம் வேண்டி போற்றிடுவோம்
கணபதி தியானம் செய்ததன் பின்னே கைகளை கூப்பிடலாம். குபேர லக்ஷ்மியை தொழுது வணங்கி புஷ்ப